عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் கண்ணியத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய அளப்படும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இந்த ஜூலை மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை, அதாவது இன்றைய தினம் தேசிய பெற்றோர் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. எனவே அது பற்றிய சில செய்திகளை உடத்திலே நான் கூற இருக்கிறேன். பொதுவாகவே உலகத்திலே தேசிய அளவிலும் உலக அளவிலும் சில நாட்களை விசேஷ நாட்களாக குறிப்பிடப்படுகிறது. ஏதோ ஒரு வரலாற்றின் அடிப்படையிலே அதை விசேஷ நாளாக குறிப்பிட்டு அந்த நாளையிலே சில சிறப்பான நிகழ்ச்சிகள் நடக்கின்றது. சில சிறந்த மனிதர்கள் பேட்டி அளிக்கிறார்கள், அதோடு முடிந்து விடுகின்றது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் எல்லா நல்ல விஷயத்தையும் எல்லா காலத்திலும் கடைபிடிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார். பெற்றோர் தினத்தன்று மற்றும் பெற்றோரை போற்றிவிட்டு மற்ற நாட்களிலே கண்டுகொள்ளாமல் இருப்பதை மார்க்கம் தடை செய்கிறது. எல்லா காலத்திலுமே அந்த பெற்றோருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்பதை மார்க்கம் வலியுறுத்துகிறது. இன்னும் சொல்ல போனால் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா எங்கெல்லாம் தன்னை வணங்குமாறு கூறுகின்றானோ, வஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை வணங்குங்கள் என்பதாக எங்கெல்லாம் வருகின்றதோ, அதற்கு அடுத்து பெரும்பாலான வசனங்களிலே வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். அப்படி என்றால் எப்படி அல்லாஹ்வை வணங்குவது என்பது ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு கட்டாய கடமையோ, அதுபோன்று பெற்றோருக்கு உபகாரம் செய்வதும் கட்டாய கடமை என்பதை அல்லாஹ் தஆலா கூறுகிறார். எனவேதான் இந்த வசனத்துக்கு அறிஞர் பெருமக்கள் விளக்கம் எழுதுகிறார்கள். எப்படி நாம் ஐவேளை தொழுகின்றோமோ, ஐவேளை தொழுது அல்லாஹ்வை நாம் வணங்குகின்றோமோ, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை நாம் நிறைவேற்றுகின்றோமோ, ஐவேளை தொழுகைக்கு பிறகும் பெற்றோருக்காக துவா செய்வதும் ஒரு பிள்ளைக்கு கடமையாக இருக்கிறது. எனவேதான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் மண்ணறையிலே வாழ்ந்தாலும் கூட உங்களுக்கு 3 விஷயங்கள் நன்மையை தரக்கூடியதாக சொல்லிவிட்டு, ஒன்று சதக்கத்துன் ஜாரியா, தொடர்ந்து நன்மையை தரக்கூடிய சில காரியத்தை நீங்கள் செய்துவிட்டு செல்லுங்கள். அது உங்களுக்கு நான் பலரவே சொல்லி இருக்கிறேன். அல்லது உங்களுக்கு தெரிந்த கல்வியை கற்றுக் கொடுத்து விட்டு செல்லுங்கள். மூணாவதாக பெருமானார் சொல்லுவாங்க, வலதுன் சாலிஹுன் யதுவலஹு, பெற்றோருக்காக ஒரு துவா செய்யக்கூடிய குழந்தையை நீங்கள் விட்டு செல்லுங்கள் என்பதாக பெருமானார் சொல்லுவாங்க. அப்ப நமக்காக வேண்டி துவா செய்கின்ற அளவுக்கு அந்த குழந்தைகளை உருவாக்க வேண்டும் என்பதையும் பெருமானார் கூறுகிறார்கள். அந்த குழந்தைகள் பெற்றோருக்காக துவா செய்ய வேண்டும் என்பதை கூறுகிறார்கள். எப்படி அந்த குழந்தைகள் பெற்றோருக்கு துவா செய்ய வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தஆலா தன் திருமறை சொல்கிறான். ரப்பிர்ஹமுஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, யா அல்லாஹ், சிறுபிராயத்திலே என் மீது அவர்கள் எப்படி இரக்கத்தோடும் அன்போடு நடந்து கொண்டார்களோ, அதுபோன்று யா அல்லாஹ், நீ அவர்கள் மீது அன்போடு நடப்பாயாக, கருணையோடு இரக்கத்தோடு நடப்பாயாக. எப்படி என்னுடைய குற்றங்களை எல்லாம் மன்னித்தேனை அரவணைத்துக் கொண்டார்களோ, அதுபோன்று யா அல்லாஹ், அவரிடத்திலே குற்றம் குறைகள் இருந்தால் அந்த குற்றங்களை எல்லாம் மன்னித்து விட்டு நீ உன்னுடைய அன்போடும் அருளோடும் அரவணைத்துக் கொள்வாயாக என்று துவா செய்யுங்கள் என்று அல்லாஹ்வே கற்றுத் தருகிறார். அப்ப ஏன் இந்த மாதிரி அல்லாஹ் தஆலா கூறுகின்றார்? தன்னை வணங்க வேண்டுமாக சொல்கின்ற இடத்திலே எல்லாம் அடுத்து பெற்றோரை ஏன் கூறுகிறான் என்று சொன்னால், அல்லாஹுதான் மனிதர்களை படைத்தார் என்றிருந்தாலும் கூட இந்த உலகத்துக்கு வருவதற்கு அவர்கள் காரணமாக இருக்கிறார்கள். எனவேதான் எப்படி நாம் ரப்புக்கு செய்ய வேண்டிய கடமையை நாம் செய்ய வேண்டுமோ,
அதே மாதிரி பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டும். அதற்கு அடுத்த வசனங்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா நிறைய சொல்வான். என்ன செய்வான்? அண்டை வீட்டாருக்கு செய்யுங்கள், தூரத்துல உள்ளவங்க செய்யுங்க, மிஸ்கீனுக்கு செய்யுங்க, ஏழைக்கு செய்யுங்கள், கைதிக்கு செய்யுங்கள் என்பதாக எல்லாம் அல்லாஹ் தஆலா கூறுகிற நேரத்திலே எல்லோருக்கும் செய்யக்கூடிய உபகாரத்தை அல்லாஹ் தஆலா முதலாக பெற்றோருக்கு செய்ய வேண்டிய உபகாரத்தை சொல்லுவான். அப்ப ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு அடுத்தை செய்ய வேண்டிய கடமை, இந்த உலகத்துடைய எல்லா படைப்புகளை விட முதல்ல யாருக்கு செய்யணும் அப்படின்னா பெற்றோருக்கு தான் செய்யணும். பெற்றோருக்கு செய்து விட்டுத்தான் என்ன செய்ய அடுத்தவங்களுக்கு செய்யணும். எனவே மார்க்கம் என்பது பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அதிகமாக வலியுறுத்துகிறது. அல்லாஹ்வுக்கு அடுத்த அந்தஸ்தாக அதை கூறுகின்றது. என்று சொன்னால் அவர்கள் தான் இந்த உலகத்துக்கு வருவதற்கு காரணமாக இருந்தார்கள். அது மட்டுமல்ல, நாம் உருவாகுவதற்கு காரணமாக இருந்தார்கள். ஆனால் சில நேரங்கள் அந்த பெற்றோர்கள் செய்யலாம், நமக்கு வந்துகிட்டு தீங்கு இழைக்கலாம். இருந்தாலும் கூட நாம் அவருக்கு செய்ய வேண்டிய உபகாரத்தையும் நான் செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தோழர் கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதரே, பெற்றோருக்கு உபகாரம் செய்வதாக நீங்கள் கூறுகிறீர்கள், வயது நலமணி, அந்த பெற்றோர் எனக்கு அநீதி இழைத்தாலுமா என்பதாக கேட்பார். பெருமானார் சொல்வார்கள், ஆம், அந்த பெற்றோர் உனக்கு அநீதி இழைத்தாலும் நீ அவருக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்துவிடும். அது பெற்றோர் செய்யக்கூடிய தவறு தான் இல்லை என்பதாக சொல்ல. சில நேரத்துல பாத்தீங்கன்னா பிள்ளைங்க இருப்பாங்க, பிள்ளைங்களை ஒரு பிள்ளையை விட்டு இன்னொரு பிள்ளைக்கு செய்வாங்க. அப்படியெல்லாம் இருக்குதான் செய்யுது. ஒரு பிள்ளையை விட்டு இன்னொரு பிள்ளைக்கு செய்வாங்க. சொல்லுவாங்க, உனக்கு என்ன, நீ பழச்சுக்கிற, அவன் பாரு கஷ்டப்படுறான், சொல்லி செய்வாங்க, அவனுக்கே கொடுத்துட்டு இருப்பாங்க. சில பிள்ளைகளுக்கு சில இடத்துல பார்த்து உடனே என்ன செய்யணும், ஆம்பளை பிள்ளைய விடுறாங்க, பொம்பளை பிள்ளைக்கா செய்யறாங்க. சில வீட்டுல பாத்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைக்கு செய்யறாங்க, ஆம்பளை பிள்ளைய கண்டுக்கிறது. இப்படி எல்லாம் இருக்கத்தான் செய்கின்றது. ஆனா அப்படி இருந்தாலும் கூட பெருமானார் சொன்னாங்க, உனக்கு அவர் பெற்றோர் அநீதி இழைத்தாலும் பரவாயில்லை, நீ அவருக்கு செய்ய வேண்டிய உபகாரத்தை செய்து சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனா இன்னொரு வரலாற்றை சொல்லுவாங்க, அந்த பெற்றோர் காஃபிராக இருந்தாலும் சரி அவருக்கு செய்ய வேண்டிய உபகாரத்தை செய்துவாக சொல்லுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல இருக்காங்க. அப்போது அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, யார், அபூ சித்திக் கூட மூத்த மகள் அஸ்மா, அவங்க என்ன சில மதீனாவுல இருக்காங்க. அவங்களை பார்ப்பதற்காக அவனுடைய தாயார் வர்றாங்க. தாயார் வந்தோட வீட்டுல அமர வைத்து விட்டு அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ன செய்யறாங்க, பெருமானார் இடத்துல வந்து கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தாயார் என்னை பார்ப்பதற்கு வந்திருக்கிறார்கள், அவர் காஃபிராக இருக்கிறார்கள், அவரிடத்தில் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் காஃபிராக இருந்தாலும் சரி அவரிடத்திலே நல்லபடியாக நடந்து கொள், அவருக்கு உபகாரம் செய்யும்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அவர் பெற்றோர் காஃபிராகவே ஆகிவிட்டாலும் கூட அவருக்கு செய்ய வேண்டிய உபகாரத்தை செய்வதாக மார்க்கம் கற்றுத்தருகிறது. அதனால என்ன செய்யணும் அப்படின்னா, பெற்றோருக்கு உபகாரம் செய்வதை, பெற்றோருக்கு உதவி செய்வதை வாழ்க்கையின் எல்லா காலத்திலும் கடைபிடிக்கிறது. அதுவும் குறிப்பாக ஹயாத்தோடு இருக்கிற நேரத்திலே அவருக்கு உபகாரம் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமானால் நாம் செய்துவிட வேண்டும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெற்றோர் இருவர் ஹயாத்தோடு இருந்து அவருக்கு நீ உபகாரம் செய்தாய் என்று சொன்னால் சொர்க்கத்துடைய 2 வாசல்கள் திறந்திருக்கிறது உன்னை அழைத்து செல்வதற்காக வேண்டி. உன்னை வரவேற்று சொர்க்கத்தின் 2 வாசல செய்யறது திறந்திருக்கிறது. அதே நேரத்திலே பெற்றோர்களை ஒருவர் ஹயாத்தாக இருக்கிறார்கள், அவருக்கு நீ உபகாரம் செய்கிறாய் என்று சொன்னால் சொர்க்கத்துடைய 1 வாசல் உனக்காக திறந்திருக்கிறது. அதே பெருமானார் சொல்வாங்க, பெற்றோர் இருவருமே ஹயாத்தாக இருக்கிறார்கள், அவருக்கு நீ உபகாரம் செய்யவில்லை என்று சொன்னால் சொர்க்கத்தின் 2 வாசலும் அடைக்கப்பட்டிருக்கிறது. நீ என்னதான் இபாதத் செஞ்சா கூட உள்ள போக முடியாது. கதவை திறக்காம எப்படி உள்ள போறது? இந்த உலகத்துல மாதிரி உதவி செய்த கதவையெல்லாம் உடைக்கலாம் முடியாது. வானவர்களே செய்வாங்க, காவலில் இருப்பார்கள். வேலை செய்யறாங்க அப்படின்னா பெருமானார் கூறுகிறார்கள், நீ பெற்றோர் 2 பேர் இருக்காங்க, அவருக்கு நீ உபகாரம் செய்யல, சொர்க்கத்துக்குள்ள போக முடியாது. அதே மாதிரி பெற்றோர் ஒருவர் இருக்காங்க, அவங்களுக்கு நீ உபகாரம் செய்யவில்லை என்று சொன்னால் திறந்திருப்பது சொர்க்கத்துடைய ஒரே வாசல் தான் உனக்கு, அதை நீ செல்ல முடியாத வாசல், அந்த வாசல் மூடி இருக்குன்னு. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரமலானுடைய காலத்துல வந்து என்ன செஞ்சாங்க, மெம்பர் படியில ஏறும்போது 3 தடவை ஆமீன் சொல்லுவாங்கல்ல, 3 தடவை ஆமீன் சொல்றாங்க. அதுல ஒன்று என்ன அப்படின்னா, பெருமானார் சொல்லுவாங்க, யாரு, ஜிப்ரைல் இஸ்லாம் அவர்கள் பத்துவா செய்கிறார், பெருமானார் ஆமீன் சொல்லுவாங்க. இந்த வரலாறு என்ன அப்படின்னா, பெருமானார் வந்து என்ன செய்வாங்க, குத்பாவில் அந்த 3 மெம்பர் பிள்ளை ஏறும்போது ஆமீன் சொல்லுவாங்க. குத்பா முடிஞ்சிடும், பெருமானாரத்திலே சஹாபாக்கள் கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னைக்கு வளமைக்கு மாறாக 3 தடவை நீங்க ஆமீன் ஆமீன் ஆமீன்பாக சொல்லிட்டு போனீங்களே என்ன? இப்பதான் சொல்லுவாங்க, ஜிப்ரைல் இஸ்லாம் அவர்கள் பத்துவா செய்தார். என்ன சொல்றாங்க, மன் அதரக்க வாலிதாஹு, அந்த பெற்றோர்ல இருவரையோ அல்லது ஒருவரையோ ஒருவர் பெற்றுக்கொண்டு அந்த பெற்றோர் அவனை சொர்க்கத்தில் நுழைய வைக்கவில்லை என்றால் அவனுக்கு நாசம் உண்டாகட்டும்.
அப்படின்னா என்ன அர்த்தம் பண்ண, பெற்றோருடைய துவாவை பெற்றுக்கொண்டு அவன் சொர்க்கத்துக்கு தகுதியாக அவன் ஆகவில்லை என்று சொன்னால் அவன் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பத்துவா செய்தார். நான் ஆமீன் வாக சொல்லுவாக. அதனால பெற்றோர் என்பவர் என்ன செய்யறாங்க அப்படின்னா நம்மை சொர்க்கத்திலே சேர்த்து வைப்பதற்கு காரணமாக இருக்கிறார்கள். அதே மாதிரி நிறைய அவருடைய சிறப்புகள் நிறைய வருகின்றது. பெற்றோருக்கு உபகாரம் செய்கிற நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பாராமல் ஏற்படுகின்ற சிரமத்தை அல்லாஹ் தஆலா நீக்குகிறான். வாழ்க்கையில சில சிரமங்கள் நமக்கு வர்றது தெரியும், சில சிரமங்களை சிக்கிட்டா நம்ம தப்பிச்சுக்குவோம். வாழ்க்கையில சில சிரமங்கள் இருக்கிறது, அது எப்படி நடக்கும் எப்போது நடக்கும் தெரியாது. அது சிக்கியவர் வெளியே வந்ததாக சரித்திரமும் கிடையாது. அந்த சிரமத்தோட அவங்க போய் சேர்ந்துருவாங்க. அப்படி சில சிரமம் இருக்குமா இல்லையா? உதாரணமா கடன் வருது, அந்த கடன்ல வந்து அப்படியே மாட்டிக்கிட்டு தற்கொலை பண்ணி சூசைட் பண்ணி வாழ்க்கையே முடிச்சிடறோம். அதே மாதிரி வாழ்க்கையில சில நெருக்கடிகள் வருகிறது, கணவன் மனைவி பிரச்சனை வருகிறது. சில நேரத்தில் அந்த வாழ்க்கையில அந்த பிரச்சனையிலே வந்து இறந்து போனவர்கள் தற்கொலை செய்து நிறைய இருக்காங்க இல்லையா? சில நேரத்தில் கொடிய நோய் வருகிறது, அந்த நோயிலேயே இறந்து போனவர்கள் அப்படியே போயிடுவாங்க. இதே மாதிரி வாழ்க்கையிலே சில சிரமங்கள் இருக்கிற அந்த சிரமங்கள் அவனை அழிவிலே போய் ஆழ்த்தும். ஆனால் பெற்றோருக்கு ஒரு உபகாரம் செய்கிற நேரத்திலே இப்படிப்பட்ட தீர்க்க முடியாத பிரச்சனைகளை கூட தீர்க்கின்ற ஆற்றல் அதுக்கு இருப்பதாக வரலாற்றிலே வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முந்தைய காலத்தில் நடந்த வரலாறு சொல்லுவாங்க. இந்த வரலாறு சொல்லையிலே சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி வந்து முந்தைய காலத்தில் 3 வாலிபர் என்ன செய்வாங்க, ஆடு மேய்க்க போனாங்க. புகாரி ஷரீஃபில் வரக்கூடிய வரலாறு தான். வாலிபெல்லாம் செய்றாங்க, ஆடு மேய்க்க போனாங்க. அப்ப என்ன மழை வருகிற நேரத்தில் அந்த பாறைக்குள்ள போய் ஒதுக்குறாங்க. பாறைக்குள்ள ஒதுங்கிடுறாங்க. மேல இருந்து உருண்டு வந்த பாறை என்ன செய்ய, ஒரு பெரிய கல் வந்து என்ன செய்யறது, வாசல் அடைச்சிருச்சு. எவ்வளவு முயற்சி பண்றாங்க, என்ன செய்ய முடியல, வர முடியல. அந்த நேரத்துல 3 பேர் ஆலோசனை பண்ணாங்க, நம்முடைய வாழ்க்கையில செஞ்சு ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை சொல்லி யாருலாம் அந்த காரியத்துடைய பரக்கத்தை கொண்டு எங்களுடைய இந்த கஷ்டத்தை நீக்கி இதை விட்டு விடுதலை கொண்டு துவா செய்யலாம் முடிவுக்கு வர்றாங்க. அப்ப முதல்ல மனிதர் என்ன செய்ய துவா செய்யறாரு, யாருலாம் எனக்கு வயதான பெற்றோர் இருக்கிறார்கள், எனக்கு வயதான பெற்றோர் இருக்கிறாங்க. அந்த பெற்றோர் என்ன செய்யறாங்க, எப்போதுமே நான் போய் என்ன செய்ய, ஆடு மேய்ச்சிட்டு வந்து முதல்ல பால் கறந்து என்ன செய்வேன், முதல்ல என்னுடைய பெற்றோருக்கு நான் கொடுத்துட்டு தான் என்னுடைய மனைவி மக்களுக்கெல்லாம் கொடுப்பேன், நான் சாப்பிடுவேன். ஒரு தடவை நான் லேட் ஆயிடுச்சு, நான் வந்து அதுக்கு இலைகளை தலைகளை தேடிக்கொண்டு வருகிற நேரத்தில் லேட் ஆயிடுச்சு. கடைசியில் நான் வர்றேன், அந்த பெற்றோர் தூங்குறாங்க. நான் அந்த தண்ணி அந்த பாலை வைத்துக்கொண்டு அப்படியே நின்றுகிட்டே இருக்கேன். அந்த நேரத்தினுடைய பிள்ளைகள் கூட அழுதாங்க. நானும் சாப்பிடல, பிள்ளைகளுக்கு கொடுக்கல, என்னுடைய மனைவிக்கு நான் கொடுக்கல, அப்படியே வச்சுக்கிட்டே நின்றுகிட்டு இருந்தேன். என்னுடைய பெற்றோர் விழிக்கிற வரைக்கும் அவருடைய உறக்கத்தை கெடுப்பதற்கு மனசு வரல. கடைசியில யாரெல்லாம் அவங்க விழித்த உடனே முதல்ல நான் கொடுத்தேன், இந்த காரியத்தை உனக்காக நான் செய்தேன், இதனுடைய பொருட்டால் இதனுடைய வரக்கத்துடைய கஷ்டத்தை நீக்கமாக சொல்லும் போது அந்த பாறையிலே ஒரு பகுதி தானாக விளங்கியதாக பெருமானார் சொல்வாங்க. பிறகு 2 பேர் துவா செய்யறாங்க, அந்த பாறை விலகும். எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, அரியர் பிரபுக்கு எழுதுகிறார்கள், பெற்றோருக்கு செய்யக்கூடிய உபகாரம் அந்த பெற்றோருடைய துவா இருக்கிறது இல்லையா, அது ஒரு மனிதனுக்கு என்ன செய்து ஏற்படுகின்ற மறைவாக ஏற்படுகின்ற கஷ்டங்கள், தீர்க்க முடியாத பிரச்சனைகளை தீர்க்கின்ற ஆற்றல் அதற்கு உண்டு என்பதாக அரியர் மக்கள் எழுதுகிறார். வாழும் காலத்திலேயே பெற்றோர் ஹயாத்தாக இருந்தால் அவருக்கு உபகாரம் செய்ய வேண்டும். அவர் மௌத்தாகி விட்டால் பெருமானார் சொல்லுவாங்க, அவங்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்யுங்க, அவங்களுக்காக தான தர்மங்கள் செய்யுங்க, அவங்களுக்காக அவருடைய உறவுகளோடு சேர்ந்து வாழ்ந்ததாக பெருமானார் சொல்லுவாங்க. இதை கேட்டவதை கடைபிடிக்க எல்லாரும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன். அல்ஹம்துலில்லாஹி.